விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே. ஒருவேளை நம்ம 2 பேரும் கலந்து பேசி இப்போ நமக்குள்ளே இருக்க பற்றியா இந்த பிரிவுக்கு முழுக்க நீ தான் காரணம் அப்படின்னு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு பெரிய வழியை கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டே நான் போயிடுவேன். என்னதான் உன் முன்னாடி நான் போல்டாக பேசிட்டு வந்தாலும் உனக்கு இருக்கிற அதே வழி தான் எனக்கும் இருக்கு. என்னால் எதையுமே மறக்கவும் முடியல, மாற்றவும் முடியல. ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ பெரிய வழியை கொடுத்துட்ட சத்யன். உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணணும், இப்போ அந்த அளவுக்கு உன் மேலே வெறுப்பு கொண்டு வந்தது நீ தான். உன்னை லவ் பண்ண வச்சதும் நீ தான், உன்னை வெறுக்க வச்சதும் நீ தான்டா. நான் தான் உன்னை சுற்றி சுற்றி வந்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடைசியில் உன்னை எந்த அளவுக்கு நான் சுற்றி சுற்றி வந்தனோ அந்த அளவுக்கு என்ன வெறுக்க வச்சுட்டேன் நீ. சில நேரம் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஏற்றுக்கணும்னு நினச்சாலும் நீ பண்ண துரோகம் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. உன்னால் எப்படி எனக்கு இதை பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. நீ எனக்கு கொடுத்த வழியை விட உனக்கு நான் ரொம்ப பெரிய வழியை கொடுத்துருக்கேன். அதை என்னைக்கு நான் சரி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது சரியே ஆக வேண்டாம், உனக்கு தெரியவும் வேணாம். கடைசி வரைக்கும் என் குட்டியாகவே இருக்கட்டும். எனக்கு அதுதான் வேணும். எந்த சூழ்நிலையிலையும் அவளை நான் உங்ககிட்ட தரமாட்டேன். இப்படி ஒருத்தி இருக்கானே உனக்கு தெரியாதுல்ல. கடைசி வரைக்கும் நீ அப்படியே இரு. நம்ம 2 பேத்துக்குள்ள பிரிவு தான் சரியாக வரும். 2 பேர் மறுபடியும் சேர்ந்தோன்னா இன்னொரு தடவை நீ வழியை கொடுத்தனா அதை என்னால் தாங்கிக்க முடியாது, செத்தே போயிடுவேன். அதனால தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன். இது உனக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதை விட பெரிய பெரிய கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்கிறத என்னாலே பார்க்க முடியாது. இப்படியே இருப்போம் 2 பேரும். ஓ மூலியமா நீ எனக்கு கொடுத்த 2 விஷயத்தையும் நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன். ஒன்று உன் கையால் நீ கொடுத்த தாலி, இன்னொன்று நீ எனக்கு கொடுத்த குழந்தை. இது 2ஐயும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். இது 2 எப்போதுமே என் கூட தான் இருக்கும், நான் சாகிற வரைக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நான் இதை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ஆனால் என்னால் உன் கூட வாழ முடியாது, அது மட்டும் என்னால் முடியாது. போலத்தான் காதல் என்றும் வழியாதே அன்பே நம் நெஞ்சில். கண்ணிமை போலத்தான் காதல் என்றும் விலகாதே அன்பே நம் கண்ணில். மெழுகாகவே நெஞ்சம் நெஞ்சம் மெதுவாகவே உருகும் கொஞ்சம். சில சொல்லாத சோகங்கள் சுகமாகும் இதமாகும். இவனுங்க கதை தான் என்ன? கல்யாணம் பண்ணியிருக்கானுங்க, சரி. கடைசியில் டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரியுறானுங்க. ஆனால் டைவர்ஸ் வாங்கின மாதிரியும் தெரியல. ஐஸ்கிரீம் ஊட்டிக்கிறாங்க, இப்போ என்னமோ சண்டை போட்டுட்டு போகுது அந்த பொண்ணு. ஒன்றுமே புரியல, என்ன பின்னாடி என்னமோ. சபா ஜஸ்ட் மிஸ், இன்னொரு நான் மாட்டிப்பேன். ஏய் மாட்டிருப்பியா? ஆமா நீ யாரு? எதுக்கு ஏன் பின்னாடி ஒளிஞ்சிருந்த? ஆந்தாண்ணா நீ எனக்கு யாருமே தெரியாது, இன்னைக்குதான் உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எதுக்கு ஏன் பின்னாடி ஒளிஞ்சிருக்க? யாருக்கு பயந்து ஒளிஞ்ச? ஒன்றும் இல்லை, இந்த பக்கமாக ஒரு ராட்சசி கிராஸ் ஆகி போனாலா, அதான் எங்கே போனா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் அவங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அவகிட்ட நான் மாட்டினேன்னு வச்சுக்கோங்க, என்ன பீஸ் ஆக்கிடுவா. எது ராட்சசியா? ராட்சசின்னு யாராவது பேர் வைப்பாங்களா என்ன? ஆமா ராட்சசி தான். அதான் இப்போ எங்க போனான்னு தெரியல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நீ மொட்டையா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா நீங்க யார் ஃபர்ஸ்ட்
நான் யாருன்னு இருக்கிறதுல இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் யாரு நீ சொல்லு. சரி விடுங்க, உங்களுக்கு வேணா எனக்கும் வேணாம். நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, நானும் வேற யாரா வேணாலும் இருந்துட்டு போறேன். இப்போ அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஜஸ்ட் நான் ஒளிஞ்சிக்கிறதுக்காக உங்க பின்னாடி மறைஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். நேரம் ஒளியறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ நான் போயிட்டு வரேன். பை. ஏய் நில்ல. பாஸ் பாஸ், நின்னு பேசுறதுக்கு எனக்கு டயர் இல்ல பாஸ். நான் போயிட்டு வரேன், அப்புறமா வரேன். பை. யார் இந்த பொண்ணு? பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது. இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணு மாதிரியும் தெரியல, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஆள் மாதிரியும் தெரியல. பார்க்க குட்டி பொண்ணு மாதிரி தெரியுது. யாரா இருக்கும் இவ்வளவு மாதிரி பேசுது? இது பாட்டுல சம்பந்தமே நம்ம பேசிட்டு போகுது. பாயா? நல்லாதான் இருக்கு. இந்த பேஷண்ட் ரிப்போர்ட் இன்னும் வரவே இல்லையே. மகதி டாக்டர் கிட்ட கேட்கணும். சரி, முதல்ல போய் இந்த பேஷண்டோட டீட்டெயில்ஸை வாங்கிட்டு வந்துடலாம். அப்படிதான் என்ட்ரி போடுறது கரெக்டா இருக்கும். ஒருவேளை செக்கிங் வந்தாங்கன்னா அப்புறம் தேவையில்லாத ப்ராப்ளம் வந்துடும். முதல்ல போயிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம். என்ன எங்க போற? நான் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு இவ்வளவு உனக்கு வேகம்? ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் ஒரு பேஷண்ட் விஷயமா மகதி டாக்டரை பார்க்க போறேன். இப்போ என்கிட்ட என்ன பேசணும்? அது எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்குமா? இல்ல, எனக்கு புரியல. நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? அர்ஜென்ட்டா ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னா போ, ஆசிரமத்துல எங்கேயாவது பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, அதை எடுத்து வளர்த்துக்கோ. இல்ல இல்ல இல்ல, அப்படி கிடையாது. எனக்கா என்னோட உயிர்ல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். பொண்ணு, உனக்கு பொண்டாட்டிங்கிறவளுக்கே நான் அதிகாரம் கொடுக்க தெரியல, உனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். எதுக்கு உனக்கு பொம்பளை பிள்ளை? இல்ல இல்ல, இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன். என்ன அந்த பொண்ணு என்ன பார்த்து பாயின்னு சொல்லிட்டு போச்சா? அது சொன்னோன்னையும் எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள பக்குன்னு ஆயிடுச்சு. அதான் வந்து பொம்பளை பிள்ளை கேட்கறேன். பக்குன்னு இருக்கிற ஃபீலு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து பொம்பளை பிள்ளை பெற்று கொடுன்னு கேட்கறேன். பைத்தியமா நீ? பாரதி, அடடே வாமகதி வாமகதி. ஐயோ, ஏழரை கூடையே வச்சுட்டு சுத்துது இது. இப்போதைக்கு நான் இங்கே வந்தேன். நான் ஒரு டவுட் கேட்க வந்து இந்த ஆள் இங்கே நிற்கிறாரே. இன்னைக்கு என்ன பஞ்சாயத்தோ? உங்ககிட்ட தான் ஒரு நியாயம் கேட்கணும். இல்லைங்க மகதி. ஐயோ, இந்த ஆள் நியாயம் பேசினாலே அது அநியாயம் பேசுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நியாயம்ல வரை கேட்கறான். மகதி, இன்னைக்கு சோழி முடிஞ்சு. என்ன உதயா சார்? இல்ல, இப்போ புதுசா ஒரு கப்பிள்ஸ்க்கு கல்யாணம் ஆகுது. ஆகுதா? ஆமா ஆகுது. அப்படி ஆகும்போது ஒரு புருஷன் பொண்டாட்டி கிட்ட ஆசையா ஒரு புள்ள பெத்து கூட அப்படின்னு சொல்லி கேட்கறதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லதான் சார். ஆனா நீங்க யார்ட்ட கேட்டீங்க? நான் கேட்கல, நான் உங்ககிட்ட பொதுவா ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கு, அதுக்கு நீ ஆன்சர் பண்ணு. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி கிட்ட புள்ள பெத்து கூடன்னு சொல்லி கேட்கறதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லு. சார், கல்யாணம்னு ஒண்ணு ஆனா அடுத்த டாபிக் அதுதானே சார், அததானே பண்ணணும் சார். கேட்கறதுல எந்த தப்புமே இல்ல சார். நான் ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன்னா, நீ ஒரு டாக்டர், பெருசா இத பத்திலாம் நீ கூச்சப்பட மாட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். சார், நானும் ஒரு பொண்ணுதான் சார். எனக்கு அச்சம், ஞானம், பகிர்ப்பு எல்லாம் இருக்கு சார். சரி, அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், நீ சொல்லு. இப்போ கல்யாணம் ஆனவங்க பொண்டாட்டி கிட்ட போய் அந்த புருஷன் ஒரு புள்ளைய பத்தி என் கையில கொடுன்னு சொல்லி கேட்கல எந்த தப்புமே இல்ல தானே சொல்லு. சார், நான் தான் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்து எந்த தப்புமே இல்ல சார். அவதான் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டல்ல, நீ தானே பக்கத்துலயே இருந்த. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து கொடு. சார், ஒரு நிமிஷம். நீங்க சார் அந்த பிள்ளை பார்த்து பொம்பளை பிள்ளை பெத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, அவதானே என் பொண்டாட்டி, அப்ப அவகிட்ட தானே கேட்க முடியும், அதான் கேக்குறேன். என்னது, பொண்டாட்டியா? சார், இது எப்ப சார் நடந்துச்சு? பாரதி உங்க பொண்டாட்டியா? இந்த ஹாஸ்பிடலுக்குள்ள உயிரோட தான் இருக்கீங்க, எனக்கு தெரியாம இது எப்படி நடந்துச்சு? நீ உயிரோட தான் இருக்க, இல்லன்னு சொல்லல. ஆமா, பாஜி தான் என் பொண்டாட்டி. எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு, அப்ப இருந்தா அவ எனக்கு பொண்டாட்டியா தான் இருக்கா. அப்ப நான் அவளை தொலைச்சிட்டேன். ஆனா தொலைச்சிட்டு அவளுக்கு நான் புருஷனா தான் இருந்தேன். இப்ப நான் தான் புருஷன், அவ தான் பொண்டாட்டின்னு கண்டும் புடிச்சிட்டோம். சோ அப்படி இருக்கும்போது நான் அவகிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை கேட்கறது எந்த தப்புமே இல்ல மகதி. சார், நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா அது என் காதுல தப்பு தப்பாவே கேக்குது சார். தப்பெல்லாம் விழுகல, கரெக்டா தான் விழுகுது. நான் கரெக்டா தான் பேசுறேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல அடுத்த மாசத்துல இருந்து பாரதி செக்அப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவ எனக்கு செக் வச்சுட்டே இருக்கா, அதுதான் ரியாலிட்டி. சார், செக்அப் எல்லாம் கரெக்ட் தான் சார், கனெக்ட் ஆகுது தான். ஆனா அவங்க நிஜமாலுமே உங்க ஒய்ஃபா சார்? உண்மையான ஒய்ஃபா பொய்யான ஒய்ஃபா சார்? ஏமா, உண்மையான ஒய்ஃப் தான், என் பொண்டாட்டி தான். அது என்ன சொன்னா கேட்கவும் மாட்டேங்குது, ஒத்துக்கவும் மாட்டேங்குது. தாலி வரை எடுத்து உள்ள வரை போட்டுக்கிறது. நிஜமாவே என் பொண்டாட்டி தான். நீ வேணா கைவிட்டு எடுத்து பாரு, உள்ள தாலி போட்டுருப்போம். சார், உங்க பொண்டாட்டி? ஆமா, என் பொண்டாட்டி தானே. பையனே அவட்ட பார்க்க சொன்ன, நீ ஒரு பொண்ணு தானே, எடுத்து பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. லைசன்ஸோட ஓனர் நான் தான். ஏன் பாரதி உண்மையாவா? இங்க பாருங்க டாக்டர்,
உங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இயர் எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா ரிப்போர்ட்ஸும் எனக்கு வந்துச்சு. போய் நீங்கள் பேஷண்ட்ஸை பார்க்குற வேலையை பாருங்கள். உங்களோட ஒர்க்கு இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பாக வந்திருக்கீங்க, அந்த வேலையை தான் நீங்கள் பார்க்கணும். போய் வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாதவங்க பேசுறதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருக்காதீங்க. சார், ரிசப்ஷனில் வைப்பீங்களா சார்? வச்சா கூப்பிடுவீங்களா? ரிசப்ஷன் வைக்கிற மூட்ல எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா வளகாப்பு தான். சோ அந்த மைண்ட்ல தான் நான் இருக்கேன். அப்படி வச்சா கண்டிப்பா சொல்றேன், வந்து வலையில போட்டு வாழ்த்திட்டு போங்க. என்னமோ சார், கண்டிப்பா வைங்க. என்ன பத்திரிக்கை எனக்கு கொடுக்கணும். நான் வரேன் சார், எனக்கு ஒர்க் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. புரிஞ்சதுல்ல? எப்ப எனக்கு பொம்பளை பிள்ளை பெற்று கொடுக்க போற? இல்ல, நீ வந்து புள்ளைன்னு கேட்டாலே நான் டென்ஷனாக தான் இருப்பேன். ஆனா பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்குற அளவுக்கு உனக்கு என்ன தைரியம்? நீ எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு நல்லாவே தெரியும், அது எனக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு புள்ள பெற்று கொடுக்கறதே வேஸ்ட்டு. அதை விட உனக்கு பொம்பளை பிள்ளை பெற்று கொடுக்கறது ரொம்ப அநியாயம். ஏன் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு என் வாழ்க்கை அப்படி நடுத்தரவு நிற்கிறதுல உனக்கு கவலை இல்லை? நாளைக்கு ஏன் பொண்ணையும் எந்த நடுத்தரவில் நிற்க வைக்கலான்னு நீ மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்க? ஏய், ஏய், யார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? கோவம் வருதா? வரட்டும். ஆமா, உனக்கு பொண்டாட்டியா இருக்கிற என்ன வச்சே வாழ்றதுக்கு உனக்கு ஒரு வழியுமே தெரியல. எனக்கு நடந்த கொடுமையை கேட்கறதுக்கே உன்னால முடியல. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல உனக்குலாம் நான் புள்ள பெத்து கொடுக்கணும்னு நீ நினைக்கிற? வேணாம் பாரதி, இவ்வளவுதான் லிமிட். நான் இவ்வளவு கோவக்காரன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட பொறுமையா போறேன். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கன்னு உனக்கு தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன் உதயா, இப்போ நீ கோவப்பட்டு அந்த கையை கிழிச்சு ரத்தம் வருதே, அதில் எனக்கு பெருசா வருத்தம்லாம் இல்லை. இது வரைக்கும் உனக்கு என்ன நடந்தாலும் நான் துடிச்சிருவேன். உனக்கு சின்ன காயம் பட்டா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. ஆனால் இப்போ நீ கையை குத்தி கிழிச்சதுல எந்த வருத்தமும் எனக்கு இல்லை. ஸோ உனக்கு ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. அதுவும் நீ ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வளர்க்குறதுக்கு உனக்கு சுத்தமாக தகுதிங்கிறதே இல்லை. இங்க பாரு, பொம்பளை பிள்ளை வேணும் வேணான்னு முடிவெடுக்கிறது என் கையில இருக்கு. எங்க நீ சொல்லு, வேர்க்கனையே நமக்குள்ள நடந்த அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இனியாரும் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளைன்னு இல்லை, இனியாரும் நமக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படிடா பிறக்கும்? என்னது வாடா போடவா? ஆமாண்டா, அது எப்படி பிறக்கும்? எப்படி பிறக்குமா? இங்க பாரு, வேர்க்கனே உனக்கு எனக்கும் நடுவுல நடந்த ஒரு இன்சிடென்ட்ல இனியாரும் நமக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ கண்டிப்பா பிறந்திருக்கும். பிறந்திருக்க வேண்டியது. அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தானே உன் கழுத்துல நான் தாடியை கட்டினேன், மறந்துட்டியோ? ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த குழந்தை உனக்கு போயிடுச்சு. இப்ப என்ன பார்த்து கேட்டியே, ஒரு பொம்பளை பிள்ளை வளர்க்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு. அன்னைக்கு எந்த நம்பிக்கையில என்கிட்ட வந்து நீ குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்ச? சொல்லு. என்ன பொம்பளை பொறிக்குன்னு சொல்றல்ல, சொல்லுடி, பதில் சொல்லு. இங்க பாரு, நான் ஓப்பனாக ஒரு உண்மையை சொல்லவா? உன்னை பற்றி அப்போ எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது, முழுசாலாம் தெரியாது. அன்னைக்கு நீ என்கிட்ட நெருங்கும் போது உன் கண்ணில் காதல் இருந்துச்சு, ஒரு உண்மை இருந்துச்சு. உன் ஸ்டேட்டஸ் பார்த்தோ நீ பணக்காரன்னு தெரிஞ்சாலாம் உன்னை நான் என்கிட்ட நெருங்க விடலை. என்ன, ஒரு பொண்ணு ஆசையோடு ஒரு பையனை நெருங்க விடுறதுக்கும் காதலால் ஒரு பையனை நெருங்க விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் என்னன்னு நீ என்கிட்ட இருக்கும்போது உனக்கு அது தெரிஞ்சிருக்கும். நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறான்னு நான் நினச்சேன், அதே மாதிரி நானும் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன். அதனால தான் உனக்கு அன்னைக்கு என்னையவே நான் கொடுத்தேன். நீ நல்லா யோசி, லவ் பண்ணி 5 நாள்லையே எந்த பொண்ணாவது தன்னை ஒரு பையனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாளா? ஆனால் நான் உனக்கு கொடுத்தேன். உன் மேலே இருந்த லவ் மட்டும்தான் அன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறதுக்கு என்னை பொறுமையாக போக வச்சிச்சு. ஆனால் இப்போ தோணுது, கடவுள் ஏன் அந்த குழந்தையை பறிச்சுக்கிட்டாருன்னு. இதனால் வரைக்கும் அந்த குழந்தை என்னை விட்டு போச்சுன்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் நினச்சி சந்தோஷப்படுறேன், அந்த குழந்தை பிறக்காம போனதை நினச்சி. காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா, நெருப்பை விழுங்கி விட்டேன், ஓ அமிலம் அருந்தி விட்டேன். ஐ, இங்க நிக்கிறாரா? இப்பதான் அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம், இப்போ இந்த அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அம்மா, ஐயோ, என்ன பிளட் வருது? ஐயோ, இப்பதான் என்ன காப்பாத்திட்டு வந்தீங்க. நீங்க என்ன இங்க சண்டை போட்டு கையில பிளட் வருது? இந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததுனாலதான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையே. ஐயோ, கையில ரத்தம் வருது, வாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். கை விடு, கை பிடிக்காத விடு. அம்மா, இங்க பாரு, அவன் கையை விடு, அவன் கையை பிடிக்காத, அவன் ஒரு திமிரு பிடிச்சவன். நீ என்ன வேலைக்கு வந்து அந்த வேலையை பார்த்துட்டு போ, அவனை பார்த்துக்க அவனுக்கு தெரியும். ஐயோ அக்கா, அது எப்படி போக முடியும்? கையில பாருங்க அவருக்கு எவ்வளவு பிளட் வருதுன்னு. பாவம், வலிக்கும்ல. நீ சும்மா இருங்க, நாள போக முடியாது. நீ வாங்க நம்ம போலாம்.
ஐயோ என் கையை விடு. அதெல்லாம் அப்பெல்லாம் முடியாது. நீங்க வாங்க நம்ம போலாம். உட்காருங்க. ஐயோ எவ்வளவு பிளட் பாருங்க. பாருங்க எவ்வளவு பிளட் போயிடுச்சுன்னு. இப்படியா இருப்பீங்க? கையில உங்களுக்கு வலிக்கலையா? உங்களுக்கு பிளட் வரது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வலிக்கும் போல. அக்கா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, அவருக்கு பாவம் பிளட் வருது. ஐயோ சார், இப்பதான் சார் நல்லா சார் பேசிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள என்ன சார் கையில இவ்வளவு பிளட் வருது? சப்பா கைய காட்டுங்க. ஏய் உனக்கு பிளட் பார்த்தா மயக்கலாம் வராதா? எனக்கு எதுக்கு மயக்கம் வருது? நானும் ஃபியூச்சர்ல டாக்டர் தானே, இப்பவே நான் எல்லாத்தையும் பழகிக்கிறேன். ஐயோ வலிக்குதா? வலிக்குதா? வலிச்சா கண்ணவே பார்க்கணும், என்ன சரியாயிடும். வலிச்சா கண்ணை பார்க்கணுமா? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? எங்க அம்மா தான். உங்க அம்மாவா? ஆமா எங்க அம்மா டாக்டர் தானே. எங்க அம்மா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது வலிச்சா கண்ணை பார்க்கணும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அத நானும் கண்ணை பார்க்க சொன்னேன். அதுவும் என்னோட கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலியே இருக்காது தெரியுமா? நான் அவ்வளவு குட் கேர்ள். கட்டு போடாச்சு சார். உட்கார்ந்துட்டா? ம். பாருடா. பாருங்க நீங்க யாரு என்னன்னா எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. உங்க பின்னாடி மட்டும் நான் மறைஞ்சிக்கலனா கண்டிப்பா இன்னைக்கு நான் மாட்டிருப்பேன். அந்த ராட்சசி இனி பேசுறேன் திட்றேன்ற பேர்ல என்னை வச்சே செஞ்சிருப்பா. சோ என்னை காப்பாத்துனது என்னமோ நீங்க தான். சோ அதுக்கு ரிட்டர்ன் உதவி கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா உங்களுக்கு நம்ம திரும்ப ஹெல்ப் பண்ணணும். அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க வீட்ல. சோ நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். சோ நான் அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ நீங்க எனக்கு பண்ண உதவிக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இந்த பக்கத்துல நான் வரும்போது உங்களை தேடிட்டு தான் வந்தேன். பார்த்தா உங்க கையில அடிபட்டு அந்த அக்கா கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். பார்த்தா ஹெல்ப் பண்ற சூழ்நிலை தானாவே அமைஞ்சிருச்சு. இதுதான் கடவுள் நமக்கு செய்யற ஒரு நல்ல விஷயம். இங்க பாரு, உன்னாலதான் எனக்கு இவ்ளோ பிரச்சனையே தெரியுமா? என்னால பிரச்சனையா? ஆமா, உன்னாலதான் பிரச்சனை. நீ எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண வேணாம். நீ ஒரு வேளை எனக்கு ஹெல்ப் பண்ணனா இனிமே என் கண்ணில் படாத, அதுவே போதும். என்னால என்ன பிரச்சனை? உதவி பண்ண ஒருத்தவங்க உபத்திரம் ஆயிடுச்சா? ஆமா, உன்னாலதான் பிரச்சனை. சார் ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கா கட்டு போட்டுன்னு போனீங்க திரும்ப வந்துட்டீங்க. ஆயில்மெண்ட் போட மறந்துட்டேன். சார் நீங்க பேசுறத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க என்ன சார் தேவையில்லாம அந்த பொண்ணால தான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு வரும், அது பாட்டுல அது வேலையை பார்த்துட்டு அது பாட்டுல போயிட்டே இருக்கும். நீங்க போய் உங்க பொண்டாட்டிட்ட புள்ள பெத்து கொடுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம வாய் பேச்சு வாங்கி இப்படி கட்டு போட்டு வந்து இப்படி உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. இதுக்கு அந்த பொண்ணு எப்படி காரணமாகும்? இங்க பாரு மகதி, உனக்கு என்ன தெரியும் நீ நினைக்கிற? அந்த பொண்ணு பாட்டுல வந்துச்சு, கியூட்டா பேசுச்சு. நான் கியூட்டா பேசுறேனா? அம்மா நீ கம்முன்னு இருமா. வேர்க்கனே அவர் வேற கையை வேற உடைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. இந்த பொண்ணு கியூட்டா பேசுனதுனாலதான், இந்த பொண்ணை பார்த்ததுனாலதான் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துக்கணும்னு ஆசையே வந்துச்சு. அதனாலதான் போய் நான் அவகிட்ட கேட்டதுனாலதான் இப்போ இவ்ளோ பிரச்சனை. இந்த பிள்ளைய நான் பார்த்ததுனாலதான் இவ்ளோ பிரச்சனை. இல்லன்னா நான் பாட்டுல சேவலின்னு இருந்திருப்பேன்ல. பாரு, ஆமா, ஆனா இப்ப ஏன் அந்த ஆசை எனக்கு வந்துச்சுன்ற அளவுக்கு என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்துருச்சு. சரி பாத்துக்கோங்க, நான் இப்ப வரேன். சரி இருக்கட்டும், நீங்க எதுக்கு இப்ப பொம்பளை பிள்ளை கேட்டீங்க? ஏன் கேட்டனா, நீ பேசுறது கியூட்டா இருந்துச்சு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா அழகா இருக்குன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். சரி இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம கூட இருந்தா நம்ம கேரக்டர்ல சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு உன்னை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதனாலதான் கேட்டேன். என்ன பார்த்தா உங்களுக்கு இத்தனையும் தோணுச்சு? ஆமா, உன்னை பார்த்து தான் தோணுச்சு. இப்ப என்னங்கற? அதுக்கு இப்ப கோவமா பேசக்கூடாது. இப்ப நான் மட்டும் உங்களுக்கு பொண்ணா இருந்தா இப்படி கோவமா பேசுற அப்பாவை எனக்கு பிடிக்குமா? என்ன சொன்னா? இல்ல இப்ப நீங்க மட்டும் என்னோட அப்பாவா இருந்தா இப்படி கோவமா நீங்க பேசுனீங்கன்னா அது எனக்கு பிடிக்குமா அப்படின்னு நான் கேக்குறேன். இல்ல எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு அப்பா இருந்தா ஒரு பொண்ணுக்கு பிடிக்குமா? என்ன சொன்னா? இவங்க நான் அப்பான்னு சொன்னேன். நீங்க எனக்கு அப்பாவா இருந்தா நீங்க இப்படி பேசினா அது எனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். புரியுதா? இல்ல நீ ஏதோ சொன்னல, அப்பா சென்டிமென்ட் ஆளுவீங்க. உனக்கு விளையாட்டா இருக்கோ? இல்ல எனக்கு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு கேரக்டர் இல்ல, உங்களுக்கு பொண்ணுன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு கேரக்டர் இல்லல்ல. அதனால தான் இப்ப போய் உங்க வைஃப் கிட்ட ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டீங்க. வேணும்னா நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை வேணும்னா நான் அப்பான்னு கூப்பிடட்டுமா? உன்னால என்ன அப்பான்னு கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியுமே. இப்போ என்ன அதுக்கு? இல்ல உண்மையாலுமே என்ன அப்பான்னு கூப்பிடணும்னு உனக்கு தோணுதா? ஆமா தோணுதுதான். உங்களை பார்த்தா அப்பான்னு கூப்பிட எனக்கு தோணுதுதான். அப்பான்னு கூப்பிடவா? இல்ல வேண்டாம், கூப்பிடாத. சரி ஓகே, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். இதுல என்ன இருக்கு? சரி இனிமேல இப்படி
பண்ணாதீங்க. கோவத்துல பாத்தீங்கன்னா உங்க கையெல்லாம் உங்களுக்கு இதாயிடுச்சு. என்னாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதனால உங்களுக்கு ஒரு சில ஹெல்ப்லாம் நான் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த சைடு வந்துட்டு போறப்போ உங்களுக்கு என்னால ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க, உங்களுக்கு நான் பண்றேன். எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? என்ன ஹெல்ப் பண்ணுவ? இல்ல இப்போ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் தான் அடிபட்டிருக்கு, நீங்க சாப்பிடுறதுக்குலாம் கஷ்டப்படுவீங்க தானே. உங்க வீட்டுக்கு போனா உங்களுக்கு உங்க மம்மி ஊட்டி விடுவாங்க. இங்க இருக்கும்போது உங்களுக்கு யார் ஊட்டி விடுவாங்க? நீங்க வேலைக்கு வந்து தானே ஆகணும், அதனால இங்க வரும்போது உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன். ஆனா நான் சாப்பாடே எடுத்துட்டு வர மாட்டேனே, நீ எனக்கு எப்படி ஊட்டி விடுவ? சரி நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நானே ஊட்டி விடுறேன். இதுல என்ன இருக்கு? உனக்கு எப்படி சாப்பாடு? எப்படியா எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன். ஆனா ஊட்டி விடுவேன். சும்மா சும்மா அப்படியே क्वेश्चन பண்ணிட்டே இருக்க கூடாது. எல்லா क्वेश्चनக்கும் எனக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அதனால நான் வந்து ஊட்டி விடுறேன். சரி நீங்க கையை பார்த்து வச்சுக்கோங்க, இதுக்கு மேல பிள்ளை இருக்காதீங்க. ஓகே நான் போயிட்டு வரேன். பை சார். இப்போ என்ன நடந்துச்சு சார்? அந்த பொண்ணு பாட்டுல வந்துச்சு, இப்போ உங்ககிட்ட பேசிச்சு. முதல்ல அந்த பொண்ணால தான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னீங்க, அதனால தான் போய் உங்க பொண்டாட்டிட்ட குழந்தை கேட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா அந்த பொண்ணு வந்த பிரச்சனையவே முடிச்சு வச்சுட்டு உங்களோட தத்து பொண்ணுன்னு சொல்லிட்டு போகுது. என்ன சார் நடக்குதுங்க? அந்த பொண்ணு கியூட்டா பேசுதுல? ஆமா கியூட்டா தான் பேசுது. ஆனா அந்த பொண்ணு யாரு என்னன்னு தான் சார் தெரியல. அடிக்கடி ஹாஸ்பிடலுக்கு வருது, யாரா இருந்தாலும் கியூட்டா பேசுது, வைக்குது, எல்லாம் பண்ணுது. ஏன் நம்ம சீஃப் டாக்டர் இருக்காரே அவரவே ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு தெரியுது தெரியுமா? அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் பேசுது சார். ஆனா யாருன்னு தான் தெரியல, யார பார்க்க வருதுன்னு புரியல. அடிக்கடி வருதா? சீஃப் டாக்டர் கூட எல்லாம் பேசுதா? ஆமா சார், நாம எல்லாரும் கூட பேசுதுன்னு சொல்றேன்ல. ஆனா யார பார்க்க வருது, எதுக்கு வருது அப்படின்லாம் எதுவும் தெரியல சார். சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார். நானும் இந்த பொண்ணு எல்லாருக்குமே பிடிக்குது சார். இந்த பொண்ணு பிடிக்காத ஆளுங்களே கிடையாது. நம்ம ஹாஸ்பிடல்ல எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு சுத்துது. அப்படியா? அதான் சார் நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஹாஸ்பிடலோட சீஃப் டாக்டரோட க்ளோஸா இருக்கு, அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் கூட க்ளோஸா இருக்கு, ஏன் அட்மின்ல உட்கார்ந்திருக்கே உங்க பொண்டாட்டி அது கூட க்ளோஸா தான் இருக்கு, ஏன் என்கிட்ட கூட க்ளோஸா தான் இருக்கு சார். ஹாஸ்பிடல்லே உங்க ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் விட்டு வச்சிருந்துச்சு, இப்போ உங்ககிட்ட இது க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னன்னு தான் சார் தெரியல. ஓ இவங்க எல்லாருக்குமே இந்த பொண்ணு தெரியுமா? போ தெரியும் சார். ஓகே. எதுக்குடா இப்ப கையில கட்டு போட்டு வந்திருக்கு? ஏன் கட்டு போட்ட செலவுக்கு ஏதாவது பில்லு பே பண்ணணுமா? ஆமா, ஹாஸ்பிட்டல் என் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் பில்லு பே பண்ணி தானே ஆகணும். யார் உனக்கு கட்டு போட்டா? மகதி தான் கட்டு போட்டா. உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தானே கட்டு போட்டாங்க, இல்ல எப்படி? இல்ல இல்ல, அப்படிலாம் எதையும் ஃபாலோ பண்ணல, அப்படி எதுவும் கட்டும் போடல. நார்மலா அடிபட்டுச்சு, கட்டு போட்டு விட்டாங்க. ஏன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் என் கையில கட்டு போடணுமா? அப்படிலாம் எந்த ரூல்ஸையும் நீ போட முடியாது. டேய், ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்தாலும் நாங்க எடுக்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரத்துல. அது டாக்டர்ஸை பாதிக்கிறதை தாண்டி சுத்தி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு தான் முதல்ல நாங்க யோசிப்போம். என்ன ஸோ அந்த விதத்துல நீ என்ன பண்ணாலும் நாங்க அதை என்ட்ரி போட்டுட்டு தான் இருப்போம். ஹாஸ்பிட்டல்ல என்ன நினைச்சிட்டு தெரியுற நீ? என்ன நினைச்சிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் நீ வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? ஒருவேளை இது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா? டே, போலீஸ் கேஸா? சாதாரணமா கையில அடிப்பட்டது உங்க போலீஸ் கேஸ் வரைக்கும் போதாடா? ஆமா, போலீஸ் கேஸ் ஆகாதா? இங்க பாரு, தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் அதை பண்றது இதை பண்றது, தேவையில்லாத திங்ஸ் போட்டு உடைக்கிறது, உன் பொண்டாட்டி கூட என்ன பஞ்சாயத்தா இருந்தாலும் அதெல்லாம் நீங்க எதையும் பண்ணக்கூடாது. ஹாஸ்பிட்டல் ஓகே? ஓ ஏன் இது ஏன் ஹாஸ்பிட்டல்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கு தானே ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து உட்காந்துருக்கேன். நான் எதை வேணாலும் போட்டு உடைப்பேன். அது கேட்கறதுக்கு நீ யாரு? என்னது ஓ ஹாஸ்பிட்டலா? ஆமாடா, இது என் ஹாஸ்பிட்டல் தான். அப்படி இருக்கும்போது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன கேள்வி கேட்டு நீ யாரு? டே, ஒரு ஹாஸ்பிட்டலை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு 1008 ரூல்ஸ் நீ பேசுனல்ல, அந்த அப்படி இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலை எப்படி நடத்தணும்னு உனக்கு தெரியாதா? நீ எல்லாம் எதுக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் அடிச்சு புடுங்கணும்னு நினைக்கிற? அதுவும் அடுத்தவங்க உழைப்பு திருடணும்னு நினைக்கிற? அமுல் பேபி, ஹாஸ்பிட்டல நான் அடிச்சு புடுங்கணும்னு நினைக்கிறதுமோ உண்மைதான். இன்னும் நான் அதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். என்ன, ஹாஸ்பிட்டல் என்னோடது, எனக்கு சொந்தமாக்காம இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நான் போக மாட்டேன். பார்க்கலாமா? அதைத்தான் அன்னைக்கே என் பொண்டாட்டி உங்ககிட்ட இன்டைரக்டா சொன்னான். இன்னும் அதுக்கான ப்ரொசீஜரை நீ ஸ்டார்ட் பண்ணலன்னு. மோதிரவனா இருந்தா நேருக்கு நேரம் மோதிரண்டா, இன்னும் அதுக்கான வேலையுமே நீ தொடங்கலையே. ஸோ ஸ்ட்ரைட்டா மோதி உன்னால முடிஞ்ச ஹாஸ்பிட்டல் போடுங்க. ஓகே ஓகே, மோதிடுவோம். மோதத்தானே போறோம். நாளைக்கே அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்றேன். களத்துல சந்திப்போம். என்ன சாப்பிடறதுக்கு வர இடமே உங்களுக்கு கிடைக்கலையா? ஒரே தற்கொலைங்க அப்படிதாங்க. இந்த மாதிரி இயற்கையெல்லாம் ரசிக்க தெரியாதுடா. இங்க அதுக்கிட்டவே பேசிட்டு இருக்கீங்க. நிஜமாலுமே இந்த இடம்லாம் சூப்பரா இருக்குங்க. அட நாயே, சூப்பரா இருக்கா?
நான் வாழ அந்த மாதிரி இடத்துக்கு போய் உட்காந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டா வரமாட்டேன். ஏதாவது பொண்ணுதான் இழுச்சிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டா எங்க வேணாலும் போவேன். இருடி இரு. டேய் நண்பா, மைண்ட் வச்சு ஐ கேட்ச்டு. ஓகே, வாய் பத்திட்டது. உங்களுக்கு இந்த இடம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நம்ம வேணா கிளாஸ் ரூம் போகலாம், இல்லைன்னா கேண்டீன் ஷெட்ல உட்காந்து சாப்பிடலாம். ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி நேச்சுரலான பிளேஸ்ல உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆடு மாடு தானுங்க இந்த மாதிரி இடத்துலலாம். என்னது? உங்களை ஆட்டுக்குட்டிங்கிறாங்க. டேய் மூடு. அப்படிலாம் இல்லைங்க, பசுமையான இடம்னு சொல்ல வந்த, வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு கூட இந்த மாதிரி நேச்சுரல் பிடிக்குங்க. நான் பாரு வீட்டுல கத்துற மாட்டே அதிர்ந்து போச்சு. உன்னை விட கம்மியா தான். உன்னை எவன்ட்ட இங்க வர சொல்றது? உனக்கு இந்த மாதிரி இடம் பிடிக்காதுல. நீ போய் கேண்டீன் செட்ல உட்காந்து சாப்பிடு. பப்ஸ் ஃப்ரீயா தரணும், என் பேச்சரி வாங்கி திட்டு போ. ரொம்ப பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பார்த்து நான் பாட்டுல போட்டு போயிட்டே இருப்பேன். எங்க நீ தின்னாம இந்த இடத்துக்கு எந்திரிச்சு போயிருப்பா தரலாம். நீ மூடு, நான் சோறு கொண்டு வந்திருக்கேன், நான் சாப்பிடுவேன். ஆன பாரு. ஓகே ஓகே, ஃபைட் பண்ணாதீங்க. ஏன் இப்படி உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்க? ஒருவேளை உங்க ஃப்ரெண்டை நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னு உங்களுக்கு ஏதாவது இதுவா, இல்ல உங்க ஃப்ரெண்டு கூட நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னு உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா? கஷ்டப்பட்டுட்டாகும். ஐயோ, அவன் உங்க சைடே கூட்டு போயிருங்க. விட்டா நீங்களே வச்சுக்கோங்க. நான் அவன் கேட்கவே இல்லை. அவன் கூட இருக்க வரைக்கும் உயிரை தான் வாங்குறான். ஃப்ரெண்டனா உயிரை வாங்குறவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அவன் உயிரை வாங்குறவனா இருந்தா மட்டும் பரவாயில்லையே, அதுக்கும் மேல இருக்கான். எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களா ரெண்டு பேரும்? இல்லங்க, இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். எதுக்குன்னு தான் தெரியல. டே வணங்காமடி தலையா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன நீ யாருன்னு எனக்கு தெரியும், யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாரு? நம்ம ரெண்டு பேரும் இருடி, ரம்யா கிட்ட போய் போட்டு வரும். அவளுக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிரு. 24 மணி நேரம் ஆச்சு, மூடிட்டு போ. சரி ஓகேங்க, விடுங்க, சாப்பிடலாம். நம்ம வேற இடத்து கிளாஸ் இருக்குல்ல. சாப்பிடலாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அதுக்கே வலியுற. அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உங்க அக்கா உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் பண்ணாங்களா? இல்லங்க, இப்போ வரைக்கும் எந்த காலும் பண்ணல. வீட்டுக்கு போனாதான் இருக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பத்திரகாளியாட்டம் ஆடுவா. கண்டிப்பா என்ன சொன்னாலும் வந்து சொல்றேன். ஆனா குட்டி சரியான ஆளுங்க. நிஜமாவே என்னென்ன பொய் சொல்றா தெரியுமா? இப்பெல்லாம் ரொம்ப பொய் பேசுறா. உங்களுக்கு பொய் பேசுற பழக்கம் இருக்குதானே? செய்யறதே உருப்படியானது அது மட்டும்தாங்க. மூடு. அப்பெல்லாம் இல்லைங்க, தேவையான விஷயத்துக்கு தான் பொய் சொல்லுவேன், தேவையில்லாத விஷயத்துக்குலாம் பொய் சொல்ல மாட்டேன். என்னமோ சரிதாங்க. சரி சாப்பிடலாம். சுடுது. ஆற வச்சு சாப்பிடுங்க. ஃபுட் ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? இல்ல பரவாயில்லைங்க. இதுல என்னங்க இருக்கு? சாப்பிடறதுல எந்த தப்பு கிடையாது. ஆக்சுவலா இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? அப்படி என்ன ஃபுட்? சாம்பார் சாதமும் அது கூட காரப்பூந்தியும். வாவ், ஏங்க எனக்கு கூட அது ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலா இது எனக்கு ஆரம்பத்துல பிடிக்காது. அப்புறம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க எனக்கு இதை சாப்பிட கொடுத்து பழகிட்டாங்க. ரொம்ப பிடிக்கும். தேவதை மண்ணிலே இல்லை என்றாரே, நீ பிறந்த போதிலே பொய்யாய் போனதே. சந்திரன் சூரியன் உன் அன்பை காணவே இரவும் பகலுமாய் போட்டி போடுதே. இல்லங்க, நீங்க கீழே வச்சீங்கன்னா நான்... ஓ சாரிங்க, நான் குட்டிக்கு ஊட்டி விடுற ஞாபகத்துல தெரியாம சாரி. இவ இந்த பாதில வந்து வந்தவ தானே, இவ எப்படி ஏன் இன்பக்கு சோறு ஊட்டலாம்? இருடி மவளே, வந்து வச்சுக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. குட்டிக்கு ஊட்டி விடுற ஞாபகத்துல தெரியாம நானும் பண்ணிட்டேன். சரி, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெயிட் பண்றேன். வாங்க. பரவாயில்லைங்க. நீ மட்டும் உடனிருந்தால் உலகே என் காலடியில் வைக்கும் நொடியிலும் பிரியாத கண்மணியே. தம்பி, என்ன ஏதோ படவோட்ட போல? என்னடா இந்த பிள்ளை கரெக்ட் பண்ணிட்டியா? அன்னைக்கு சொன்னேன் இவளை பார்க்கும்போது எனக்கு அப்பெல்லாம் ஃபீலே வரலன்னு. இப்ப என்ன சார்? என்ன நீ மூடு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவளா கொண்டு வந்து ஊட்டி விட வந்துட்டா. ஆக்சுவலா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மூட்டு போ. அப்படிங்களா? சரிங்க. ஏய் ஷர்மி, உனக்கு என்னாச்சு? இப்படியே பண்ணுவேன்? அந்த பையன் உன்னை என்ன நினைச்சிருப்பான்? நான் ஏன் அந்த பையனை கூட்டி விட போனேன்? ஐயோ, லூசுன்னு நினைச்சிருப்பான். இப்பதான் அவன் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுறான். இதை பைத்தியம் மாதிரி நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஸோ ஆனா ஊட்டி விடுறதுல என்ன தப்பு இருக்கு? அதான் நாங்கள் ஃப்ரெண்டாக பழகுறோம்ல, இதில் என்ன இருக்கு? தப்பில்லையே. இருந்தாலும் மார்பில் தாங்குவேன், மடியில் வாங்குவேன், தாயாய் மாறி உன்னை இசையாய் மாற்றுவேன். ரம்யா, என்ன இன்பா சாப்பிட்டுட்டு போறேன்? மாட்டினடா அவனே, மாட்டின. ஆமா, நீ சாப்பிடலையாவா? உட்கார ஊட்டி விடுற. உனக்கு நான் ஊட்டி விட நினைக்கிற இடத்துலலாம் வேற யாரும் ஊட்டி விடுறாங்க போல. நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ இதையா உலகம் என் உயிரா அப்படி இப்படின்னு. ஆனா உனக்கு ஒண்ணுமே இல்லடா. நான் இதை கண் கூட பார்த்ததுக்கு அப்புறம் இனி ஒரு நிமிஷம் கூட இதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ எதை பார்த்த? இப்ப ஏன் இப்படி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? இதை பார்த்தனா என் கண் கூட
ஆசையா வாங்கினேன். ஏய் சொல்றடா, எங்கடா ஆசையா வாங்கினேன்? ஆமாடா மச்சான், நீ ரொம்ப ஆசையா வாங்கினல. என்ன கொஞ்சம் கொடுங்க, டேஸ்டா இருக்குன்னு வேற சொன்னல நீ. டேய் மூடிட்டுரே, சும்மாவே கொழுந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இதுல நீ வேற நெருப்பள்ளி போட்டுட்டு இருக்க, செருப்பாலே வாங்குவேன். ரம்யா டார்லிங், நீ உட்கார், நம்ம உட்கார்ந்து பேசலாம். நான் நேத்து தான் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே நீ வேற ஒரு பொண்ணு பாப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? என்னை இப்படி ஏமாத்திட்டியே. நீ போ, நீ எல்லா பசங்க மாதிரி தான். இப்ப சொல்ற, நிஜமாவே இன்பான ஒருத்தன் என் லைஃப்ல கிடையாது. லெட்ஸ் பிரேக்கப். நான் வரேன். ஏ ராம், டேய் இவன் எங்க இருந்துடா பார்த்தா அவன் எனக்கு கூட்டி விடுறத? எங்க இருந்து பார்த்தாலாம் தெரியல. ஆனா ஒண்ணு மச்சான், இந்த பொண்ணு என்னைக்கு உன் லைஃப்ல வந்து அன்னில இருந்து நீ கைப்பிடி வச்சிருக்க ஒண்ணு ஒண்ணா கட்டாயி போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஏச்சி மூடு, அடுத்து வந்து கலந்துட்டு போனா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்குவேன் ஏதாவது இருக்கா? டேய் இவன் மேல இருக்கு லவ்ங்கிற ஃபீலே வரல, நீ வேற. டேய் இவன் யதார்த்தமா பண்ண ஒரு விஷயத்த இப்ப பாத்துட்டு, ஆனா அந்த பொண்ணுங்களே இப்படித்தான். என்ன யாராவது ஒரு பொண்ணு பல்லடிச்சு பேசிட்டா போதும், உடனே பொசசிவா அப்படி இப்படின்னு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவனுங்களாம் வச்சுட்டு என்னடா பண்றது? சரி விடு, 10ஓட 11 இதுவும் போய் தொலைட்டோம். ஆனா ஒண்ணு மச்சான், எந்த பொண்ணு உன்னை மதிக்க மாட்டா, நீ எல்லாம் தேடி தேடி போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன். இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. அப்படி ஒருத்தி ப்ரப்போஸ் பண்ணாடா, உன்னை கையிலே பிடிக்க முடியாதுடா. அப்படியெல்லாம் வந்து எவ்வளவு ப்ரப்போஸ் பண்ண மாட்டா, ஓகேவா? ஏன்னா அதுக்கெல்லாம் நான் ஒருத்தே இல்லைன்னு எனக்கு தெரியும். சோ அப்படி யாராவது ப்ரப்போஸ் பண்ணா கண்டிப்பா கழட்டி விட்டுருவேன். அவங்க லைஃப்ல லைஃப் லாங் வரவும் மாட்டாங்க. என்னமோ சரிதான், இன்னைக்கு ரம்யா புட்டுட்டு போச்சு, நாளைக்கு எது புட்டுட்டு போகும். அது ஒரு ஜாலியா இருக்கு. இருடி இரு, என் நிலைமையில என்னைக்காவது ஒரு நாள் நீ இருப்பில்ல, அப்ப நான் பாக்குறேன். வரணும் உங்க அண்ணன் பையனுக்கு கூப்பிட்டு வீட்டுல போட்டு விட்டா, நீங்க வெளியே தூங்கினாலும் சந்தோஷமா தூங்க வேணா. நீ உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல, என் மச்சானுக்கு பிரேக்கப் இருப்பா. மூஞ்ச பாரு, ஆளு மூஞ்சியும் கை கழுவிட்டு வரேன். ஓப்போ பிரேக்கப் சாங் வேணுமா? நீ மோடே 10ஓட 11 சொல்லிட்டு அப்புறம் பிரேக்கப் சாங் சாத்திட்டு இரு. ஓகே ஓகே ஓகே. ஷர்மி, வாங்க. இவ்வளவு நேரமா ஹேண்ட் வாஷ் பண்றீங்க? இல்ல இல்ல, சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன். சரி ஓகே. சரி கிளாஸ் இருக்கு, நீங்க போங்க. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரி ஓகே. ஒன்ஸ் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வெளிய மீட் பண்ணலாமா? என்னது? இல்ல, நாளைக்கு சண்டே இல்ல, ஸோ காலேஜ் லீவ் தானே. நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வெளிய மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். டைம் இருக்குமான்னு தெரில. ஓகே ட்ரை பண்றேன். ஓகே. என்ன எங்கேயும் காணோம்? எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. எல்லாரும் நேரம் சாப்பிட்டுட்டே வந்திருப்பாங்க சொல்ல போனா. ஒருவேளை கோவமாக்கிட்டாலும். ஆனா கார்த்தி, நீ ரொம்ப அவளை டிஸ்டர்ப் பண்றியோன்னு எனக்கு தோணுது. நீ பதில கேட்கலங்கிறது உன் புத்திக்கு உரைக்குது. ஆனா அவ எங்க போனா? எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது அவ மட்டும் எங்க போயிருப்பா? கார்த்தி, நீ அவசரப்பட்டு போட்டு உடச்சிட்டியோன்னு தோணுதுடா. கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமோ. ஆனா ஏன் வெயிட் பண்ணணும்? என் மனசுல உள்ளதை தானே நான் ஷேர் பண்ணேன். இருந்தாலும். ஹாய் சார், குட் ஆஃப்டர்நூன். வாங்க ரேகா. சார், சிஓ சார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. டீம் லீடர் மட்டும் கூட்டிட்டு வந்து மீட்டிங் ரூம்ல அலர்ட் பண்ணிட்டா போதும் சார். உங்க கலெக்ட் பண்ணதை மட்டும் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா போதும் சார். ஓகே, பட் ஏ டீமோட லீடர் இன்னும் வரல. எல்லாரும் சாப்பிட போயிட்டு வந்துட்டாங்கல்ல. ஐ மீன் வெண்பா, அவங்க தானே ஏ டீமோட லீடர். அவங்க தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள காணாமே. சார் நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு அப்போதே ஏதோ கொஞ்சம் முடியலன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஆனால் இனி யாரும் அவங்க வந்திருக்கணும், அதான் சார் தேடுறேன். போய் பி டீமோட லீடரையும் சி டீமோட லீடரையும் அலகேட் பண்ண ரூம்ல அப்ரோச் பண்ணுங்க. நான் வந்துடுறேன். நீங்க போய் சிஓ சார் கிட்ட சொல்லுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல மீட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். உடம்பு சரியில்லையா? ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போனாலா? அப்படி பார்த்தா சாப்பிட்ற ரூம்ல இல்லையே. எங்க போயிருப்பா? என்ன பண்ணுவா? வெண்பா, என்ன வெண்பா இப்படி பண்ற? அம்மா வலிக்குதும்மா. என்ன பண்ணுவேன்? முடியல மோனி. இந்த மாதிரி டைம்ல நீ தானடி என் கூட இருப்ப. என்னால முடியல மோனி, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. இப்போ நான் வெளியவும் போக முடியாது. நீ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ கடவுளே. அம்மா. என்ன ஜனனி, இப்பெல்லாம் ஒர்க் ரொம்ப ஸ்பீடா போகுது போல. ஆமாப்பா, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஓகே ஓகே, ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? டீமை லீட் பண்றவங்கள நீ கரெக்டா கைட் பண்ணு. நான் கரெக்டா
உனக்கு வெயிட் பண்ணுறேன், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேப்பா. அப்புறம் இன்னைக்கு அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருக்கேன். என்ன திடீர்னு? தெரியலப்பா, அம்மா கையில் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு நான் ஆஃபீஸில் வேணான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேருந்து சுட சுட சாப்பாடு செஞ்சு கொண்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அம்மா வந்துடும், உனக்கும் சேர்த்து தான் கொண்டு வர சொல்லியிருக்கேன். நீங்கள் மாமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ருங்க. இன்னும் 10 மினிட்ஸ்ல மீட்டிங் இருக்குமா? இல்லைப்பா, மீட்டிங்கை நான் கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லிட்டேன் மாமா கிட்ட சொல்லி. இன்னும் 1/2 hour இருக்கு மீட்டிங். சரி, ஓகே. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. அப்புறம் அந்த பொண்ணு வெண்பாங்க. அவளை பற்றி எப்போ என்கிட்ட கேட்குறீங்க? அவள் என்னமோ பண்ணிட்டு போற, எங்கேயோ இருக்கா. ஐ டோன்ட் கேர். இன்னும் அந்த பழைய கோவத்திலே இருக்க போல. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோ ஜனனி, ஒருத்தர் நமக்கு தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை ஒருத்தர் நமக்கு மனசை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்காக அந்த கோவத்தை அவங்க மேலே எப்போதுமே காட்டிட்டு இருக்கணும்னு கிடையாது. என்ன, தயவு செஞ்சு உன்னோட ஈகோத்துலேருந்து கொஞ்சம் இறங்கி அந்த பொண்ணை ஒரு மனுஷியா மதி. இப்போ எனக்கு அது தேவையில்லைப்பா. இங்கே பாருங்க, ஆரம்பத்துலேருந்து அவளுக்கு எனக்கு மோதல் தான். அது கடைசி வரைக்கும் மோதலாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அவளை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. என் லைஃப்பில் இக்னோர் பண்ணுற பர்சனில் இவ்வளோ ஒருத்தி. நீ சொல்றது கேட்க மாட்டேன், போ. ஸோ மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, முதல்ல போய் நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவோம். முதல்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம். மாமா வேற ஆஃபீஸ் வந்துட்டாரு. நம்ம ஃபேஸை பார்த்து அவரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. முதல்ல போய் நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தால் தான் நம்ம நார்மலாக இருப்போம். நம்மளோட பர்சனல் ப்ராப்ளத்தினாலேயோ இல்லை நம்மளோட பர்சனல் விஷயத்தினாலேயோ நம்ம பாதிக்கப்பட்ட பரவாயில்ல, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் எந்த விதத்துலையும் நம்ம பாதிக்கப்பட விடக்கூடாது. அதில் எப்போதுமே நீ கரெக்டாக இருக்கணும். உள்ள வராதீங்க. வெண்பா, வெண்பா நீ இங்கேயா இருக்க? வாட் ஹேப்பன் வெண்பா? எதுக்கு இங்கே உட்காந்துருக்க நீ? தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? வெண்பா ப்ளீஸ், நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சு நான் வரல. ஓகே, ஆக்சுவலா நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். சும்மா ஜஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்ண தான் வந்தேன். ஆனா நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க? வெண்பா ஏதாவது ப்ராப்ளமா? என் ப்ராப்ளத்தை உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு அது புரியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே போங்க. வெண்பா ப்ளீஸ் வெண்பா, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு வெண்பா. என்னால் முடிஞ்ச நான் ஹெல்ப் பண்ணுறேன். வெண்பா இங்கே பாரு, நம்மளோட பர்சனலை கொஞ்சம் ஒதுக்கி வை. இப்போ மீட்டிங் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அலகேட் பண்ண போகிறாங்க. நீ இப்படி சுச்சுவேஷனில் இருந்தா கொஞ்சம் என்னை பார்த்து பேசு வெண்பா. என்ன ப்ராப்ளம்? நான் தான் சொன்னேன்ல, உனக்கு அது புரியாது. நீ வெளியே போ. இந்த வேருக்கு நீ வழியில தான் இருக்க. நீ இன்னமும் வலிக்க வைக்காத, போ. இங்க பாருடி, இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, ஏடி உனக்கு பிரச்சனை சொல்லுடி. பீரியட்ஸ் ஆயிட்டேன், பேட் இல்ல, வயிறு வலிக்குது, என்னால முடியல. இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு வர முடியல, ரொம்ப வயிறு வலிக்குது. நான் என்ன பண்றது சொல்லு? இப்படி எந்திரிச்சு வெளியே வர்றதா? சொல்லு. எங்களை மாதிரி கேர்ள்ஸோட பெயின்லாம் யாருக்கும் பிடிக்காது. மாசத்துல 3 நாள் 5 நாள்னு ஈஸியா சொல்றாங்க. ஆனா அந்த வழியை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அம்மா, ஐயோ முடியலையே. எல்லாரும் மாதிரி எனக்கு அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு உறவே எனக்கு இல்லை. என்னை யார் இதுலெல்லாம் பார்த்துக்குவா? ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல அவ பாதிக்கப்படக்கூடாது. இந்த விஷயத்துல அவளுக்கு ஒன்றுமே தெரியாம இருக்கிறது. இத்தனையோட கடந்து வந்தேன். வெண்பா புடி புடி. உன்னோட பெயினை புரிஞ்சுக்காம இல்லை. ப்ராமிஸா உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. பீரியட்ஸ் டைமில் மூட் ஸ்விங்ஸ் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மூட் ஸ்விங்ஸில் நீ கத்திட்டதாவே நான் நினச்சிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துக்காக நீ உடஞ்சி அழுகாத. என்னால் அதை பார்க்க முடியல. உன்னை லவ் பண்ணுறங்கிறத தாண்டி ஒரு பொண்ணா உன்னை அப்படி என்னால் பார்க்கவே முடியல. தயவு செஞ்சு
புடி நாளெல்லாம் உன் நினைவில் நான்